நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க சார். சுப்பு தான் என் பொண்டாட்டின்னு உங்க புள்ள தீர்மானமா சொல்றாருன்னா பாதி பிரச்சனை தீர்ந்துடும் சார். ஆனா கோர்ட்ல நமக்கு சாதகமா தீர்ப்பு வரணும்னா சுப்புக்கும் சூர்யாவுக்கும் நடந்த கல்யாணத்துக்கு தகுந்த ஆதாரம் வேணும் சார். சார், என் புள்ள கல்யாணத்தை பெரிய மண்டபத்துல வச்சு ஊரை குட்டி ஜாம் ஜாம நடத்தணும்னு ஆசைப்பட்டேன் சார். ஆனா எதிர்பாராத விதமா அந்த நேரம் பார்த்து என் ஒய்ஃப்க்கு நெஞ்சு வலி வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டேன் சார். அதுக்கப்புறம் எப்படி சார் மண்டபத்தில் வச்சு கல்யாணத்தை நடத்துறது? எங்க தான் புள்ள கல்யாணத்துக்கு முன்னாடி தான் செத்து போயிடுமோன்ற பயம் அவளுக்கு வந்துடுச்சு சார். அதனால அவசர அவசரமா ஒரு மஞ்சள் கயிறு வாங்கி ஹாஸ்பிட்டல்ல ஐசியூ வார்ட்லயே வச்சு தாலி கட்ட வச்சுட்டோம் சார். என் ஒய்ஃபுக்கு அதுல ஒரு திருப்தி, புள்ள கல்யாணத்தை பார்த்துட்டோமேன்ற ஒரு சந்தோஷம். ஆனா அந்த சந்தோஷம் தான் சார் அன்னைக்கு அவ உசிரியை காப்பாத்துச்சு. மேரேஜ் சர்டிஃபிகேட் இருக்குல்ல சார்? மேரேஜ் சர்டிஃபிகேட் இல்லைங்களே சார். என்ன சார் மேரேஜ் சர்டிஃபிகேட் இல்லைங்கிறீங்க? கல்யாண போட்டோவாது இருக்கா? இல்ல சார். போட்டோகிராஃபர்லாம் சொல்லி அனுப்பி வர வச்சு போட்டோ எடுக்கிற அளவுக்கு அப்ப எங்களுக்கு நேரம் இல்ல, எங்க யாருக்கும் பொறுமையே இல்லை சார். ஏன் சார், இன்னும் சொல்ல போனா அதெல்லாம் ஒரு அவசியம் கூட நாங்க நினைக்கல சார். ஆனா கல்யாண பத்திரிக்கை பிரிண்ட் பண்ணி நாள் குறிச்ச 4 நாளுக்கு முன்னாடியே இந்த கல்யாணம் நடந்துருச்சு சார். ஆதாரன்னு சொல்லணும்னா அந்த கல்யாண பத்திரிக்கை மட்டும்தான் சார் இருக்கு. என்ன சார், கல்யாண பத்திரிக்கைலாம் கோர்ட்ல ஆதாரமா எடுத்துக்க மாட்டாங்க சார். கல்யாண பத்திரிக்கைலாம் ஒரு மேட்டரா? அவசரத்துக்கு வெளியே போனா நானே 5-6 பத்திரிக்கை அடிச்சு எடுத்துட்டு வந்துருவேன். ஆனா நான் கேட்கறது என்னன்னா, இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆனதுக்கான பர்ஃபெக்ட் எவிடன்ஸ், போட்டோ இல்லைன்னா வீடியோ. இல்ல சார், அப்படி எதுவுமே இல்ல சார். ஏன் சார், பிள்ளைக்கு கல்யாணங்கிறீங்க, செல்ல கூட ஒரு போட்டோ எடுத்து வைக்க மாட்டீங்க? சாரி சார், எங்களுக்கு அந்த அவசரத்துல அதெல்லாம் தோணல சார். சார், இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் சூர்யாவுக்கும் சுப்புக்கும் கல்யாணம் நடந்ததுக்கு ஏதாவது ஆதாரம் இருந்தாதான் அதை முன் வச்சு வாதாட முடியும். அதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க. நிஜமாவா சொல்ற? காயத்ரி ஜெயில்ல இருக்காளா? என்னால நம்பவே முடியலடா. ஜெயில தான் சார் இருக்கா. அவ புருஷன் சொல்லிட்டு இங்க ஒருத்தன் வந்தான்ல சார், அவனுக்கு இன்னொரு பொண்டாட்டி இருக்கான் சார். ஆக்சிடென்ட்ல அவனுக்கு இந்த காயத்ரி பத்தின நினைப்பு எல்லாம் சுத்தமா மறந்து போயிருக்கு சார். இந்த பொண்ணு என்னடான்னா அந்த சூர்யாவை கடத்தி கொண்டு போய் ஒசூர்ல வச்சு திருட்டுத்தனமா வைத்தியம் பார்த்திருக்கா. இந்த விஷயம் சூர்யா அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு போய் அவனை கூட்டிட்டு வந்துட்டாரு. இப்ப அந்த காயத்ரி ஜெயில தான் இருக்கா. இன்னும் 2-3 நாள்ல கேஸ் கோர்ட்டுக்கு வந்துடும். ஓஹோ, அப்போ அந்த காயத்ரி 2-3 நாள்ல கோர்ட்டுக்கு வந்துருவா, அப்படித்தானே? ஆமா சார். அப்போ கோர்ட்டு வாசல்ல வச்சு அவளோட கதையை முடிச்சிடுங்க. முடிச்சிடலாம் சார். யோசிச்சு பார்த்தா லாயர் சொல்றது கரெக்ட்னு தான் தோணுது. ஆதாரம்னு ஒண்ணு நம்ம சைட்ல இருந்தா தான் கேஸுக்கே ஒரு பலம் கிடைக்கும். என்ன மாமா இது? சூர்யா தான் என் புருஷன்னு நான் சொல்ல போறேன், சுப்பு தான் என் பொண்டாட்டின்னு சூர்யா சொல்ல போறாரு. இதுக்கு மேல வேற என்ன ஆதாரம் வேணும்? நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தாம்மா. பிரச்சனைன்னு ஒண்ணு வராத வரைக்கும் சாட்சி ஆதாரம் இதெல்லாம் யாருக்குமே தேவையில்லை. ஆனா எப்ப சிக்கல் அதிகமாகுதோ அப்ப நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். சூர்யா தான் உன் புருஷன் நீ சொல்லுவ, அதே தான் அந்த காயத்ரியும் சொல்லுவா. நீங்க 2 பேரும் சூர்யாவை பங்கு போடுறப்ப ஜட்ஜி என்ன முடிவு எடுப்பாரு? இதுக்குதான் நமக்கு ஆதாரம் வேணும்னு சொல்றது. என்னங்க இப்படி சொல்றீங்க? கல்யாணம் பண்ண ஆதாரத்தை காட்டினாதான் தீர்ப்பு சாதகமா வரும்னா அப்போ நாம என்னங்க பண்றது? இப்படியே புலம்பிட்டு இருந்தா அப்புறம் இதுக்கு ஒரு முடிவே இல்லாத போயிடும். லாயர் கேட்ட மாதிரி ஏதாவது ஒரு ஆதாரத்தை ரெடி பண்ணி கொடுக்க வேண்டியது நம்ம கடமை. அதுக்கு என்ன வழின்றது மட்டும் யோசிப்போம். அப்பா, ஏற்கனவே தாலி பெருக்கி போடுற சடங்கு துரதிருஷ்டவசமா நின்னு போச்சுல, நம்ம ஏன் மறுபடியும் அதை செய்யக்கூடாது? சூர்யா சுப்பு கழுத்துல தாலியை கட்டுட்டோம், ஒரு கோயில்ல வச்சு ஹோமம் எல்லாம் வளர்த்து நம்ம கல்யாணம் மாதிரி அதை செய்யலாமே.
ப்ரூஃப்காக ஒரு போட்டோகிராஃபரையும் வச்சு ஸ்டில்ஸ் எடுக்க சொல்லலாம். நம்மள யார் என்ன கேட்க போறாங்க? கல்யாணத்தை போய் எடுத்த ஸ்டில்ஸ் தான் இதுன்னு சொல்லி காட்டிடலாமே. இது நல்ல யோசனையா இருக்குங்க. இப்படியே பண்ணிடுவோம். சம்மந்தி, இப்படியே பண்ணிடலாமா? சரிங்க, நாங்க வீட்டுக்கு போயிட்டு ரெடி ஆயிட்டு வரோம். வரேன் சுப்பு. வரேங்க. வாங்க வர சம்மந்தி. गणानान्वा गणपतिम् अवामहे कविं कवीनाम् उपमस्तवस्तमम् ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पत आनशृण्वन्नोदभिश्चेदसादनम् இந்தாங்கோ, இந்த மாலையை கையில் வச்சுக்கோங்கோ. அம்மா நீங்களும் கையில் வச்சுக்கோங்கோ. 2 பேரும் மாலையை மாற்றிக்குங்கோ. வாம் சதமானம் பவதி ஹிதாய பிரதேந்திரியே ஆயுஷேவேந்திரியே பிரதிதிஷ்டதி. எல்லாரும் அச்சத புஷ்பம் எடுத்துக்குங்கோ. திருமாங்கலி தானம் பண்ணிடலாமா? மாப்பிள்ள திருமாங்கலி தானம் பண்ணுங்க. ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே शरण्ये त्र्यंबके गौरी नारायणी नमोस्तुते मांगल्य शुभ मुहूर्तो महांतो अनुगृह्णन्तो तदास्तु दीर्घायुष्मान भव दीर्घसुमंगली भव. எல்லாரையும் கவர் பண்ண மாதிரி எடுங்க. க்ளோஸ் அப் எடுக்க சொல்லுங்க. ஸ்மைல் பண்ணுங்க. Close up நல்லா இருக்கும். க்ளோஸ்ல எல்லாரும் எடுங்க. ரெடி? இங்க பாருங்க சார். அப்பா, அப்பா, என்னம்மா? காயத்ரிக்கும் சூர்யாவுக்கும் நடந்த கல்யாணத்துக்கு ஒரு சாட்சியும் இருக்கு, ஆதாரமும் இருக்கு. ஆனா அது கிடைக்குமான்னு தான் தெரியல. என்னம்மா சொல்ற? யாருக்கும் தெரியாம சூர்யா காயத்ரி கழுத்துல தாலி கட்டினான்னு நீ தானே சொன்ன? அது என்னமோ வாஸ்தவம் தான் பாட்டி. ஆனா குருன்னு ஒருத்தன் இருக்கான், வட்டிக்கு பணம் கொடுக்கறவன். 1ஆம் நம்பர் அயோக்கியன், பக்கா கிரிமினல் பாட்டி. காயத்ரியோட அப்பா அவன்கிட்ட கடனுக்கு பணத்தை வாங்கிட்டு அதை அடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாரு. அவன் அவரை ரொம்ப மிரட்டிட்டு இருந்தான். அந்த மிரட்டலோட ஒரு பகுதியா காயத்ரி கழுத்துல சூர்யா தாலி கட்டுறத தற்செயலா பார்த்துட்டு செல்போன்ல அது வீடியோ எடுத்துட்டான். நீ சொல்றதெல்லாம் கேக்குறப்போ பயங்கரமா இருக்குதும்மா. எனக்கு இந்த விஷயம் முதல்ல தெரியாதுப்பா.
ஆனா சூர்யா தாலி கட்டினத வீடியோ எடுத்து வச்சுட்டு அத சுப்புக்கு காட்டிடுவேன்னு அவன் காயத்ரி மிரட்டிட்டு இருந்தான். எப்பமா இதெல்லாம் நடந்தது? நீ ஏன் என்கிட்ட சொல்லவே இல்ல? சொல்லக்கூடாதுன்னு நினைக்கல பாட்டி. ஆனா அடுத்தடுத்து அதிர்ச்சிக்கு மேல அதிர்ச்சியா தொடர்ந்து ஏதாவது ஒண்ணு நடந்துகிட்டே இருக்கு. அதுவும் இல்லாம அந்த குரு எடுத்த வீடியோவை காயத்ரி அப்பவே டெலீட் பண்ணிட்டா. அவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதனால அந்த விஷயத்தை நான் அன்னைக்கே மறந்துட்டேன். இப்ப கல்யாணம் நடந்ததுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு யோசிச்சப்போ சட்டுன்னு எனக்கு அந்த வீடியோ தான் ஞாபகத்துக்கு வந்தது. சரியா போச்சுமா. டெலீட் பண்ண வீடியோவை மறுபடியும் எப்படி கொண்டு வர முடியும்? ஏமா வீடியோ தானே போச்சு, அந்த வீடியோ எடுத்து ஆளை கொண்டாந்து நிறுத்தலாமலம்மா? மாமா, மொபைல்ல இருக்க வீடியோவை டெலீட் பண்ணாலும் திரும்ப எடுக்க முடியுமாமா? இல்லனா அதே வீடியோவை சிஸ்டம்ல சேவ் பண்ணி வச்சிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அதுல இருந்து காப்பி பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி 1008 வழிகள் இருக்கு. அவன் மட்டும் ஸ்மார்ட் போன் வச்சிருந்தானா அந்த வீடியோ கிளவுட்ல கூட ஸ்டோர் ஆயிருக்கும். என்னடா சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு புரிஞ்சிடுச்சுப்பா. நீங்க கவலை விடுங்க. இப்ப அந்த குரு எங்க இருக்கான்னு மட்டும்தான் நமக்கு தெரியணும். அவன் இன்னும் ஜெயில இருக்கானா இல்ல வெளியில வந்துட்டானான்னு விசாரிக்கணும். அப்போ உனக்கு அவன் வீடு தெரியுமாமா? ஒரே ஒரு தடவை போயிருக்கேன் பாட்டி. அது ஒரு பிரச்சனை இல்லைன்னு வைங்க. காயத்ரியோட அப்பாவுக்கு கடன் கொடுத்த மாதிரி எங்க அப்பாவோட பிஏவும் அப்பப்ப அவன்கிட்ட பணம் வாங்குவாரு. நான் இமிடியேட்டா அவரை பிடிக்கிறேன் பாட்டி. குரு இப்ப எங்க இருக்கான் என்ன செய்யறான்னு அந்த தண்டபாணி மூலமா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இவ தான்ப்பா நான் சொன்ன காயத்ரி. இவ கேஸ் நாளைக்கு கோர்ட்டுக்கு வருது. கோர்ட்டுக்கு வரதுக்கு முன்னாடி இவளை வெளியே வச்சு முடிப்பீங்களோ இல்ல ஏறிங் முடிச்சுட்டு இவ வெளியே வந்தவொடனே முடிப்பீங்களோன்னு எனக்கு தெரியாது. கோர்ட்டு வாசல் வச்சு இவ கதையை முடிக்கணும். சரியா? ஓகே. இதுல 4 லட்சம் இருக்கு. காயத்ரி கதையை முடிச்சு மீதி 6 லட்சத்தை வந்து வாங்கிக்கோங்க. சரியா? சரிண்ணே, கட்சிதான் முடிச்சுட்டு ஃபோன் பண்றோம். ரேணுகாம்மா, வாங்க தண்டபாணி, உட்காருங்க. நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். வீட்டுக்கு வந்துட்டு போனீங்கன்னு சொன்னாங்க. ஒரு வார்த்தை போன்ல சொல்லியிருந்தா நானே நேர்ல வந்திருப்பேனே. என் பொண்ணு ஸ்கூல் விஷயமா பேரண்ட்ஸ் மீட்டிங்னு வர சொல்லியிருந்தாங்க. அதுக்கு தான் போயிருந்தேன். ஏதாவது முக்கியமான விஷயமாமா? ஆமா தண்டபாணி, உங்களால ஒரு முக்கியமான காரியம் ஆக வேண்டியிருக்கு. என்ன செய்யணும்னு சொல்லுங்கம்மா. வட்டிக்கு பணம் கொடுப்பாரு குருன்னு ஒருத்தர். அவர் உங்களுக்கு தெரியும்ல? நல்லா தெரியுமே. போன வாரம் வரைக்கும் அவன் ஜெயில தான் இருந்தான். இப்பதான் ரிலீஸ் ஆகி வெளில வந்தான். தலையெழுத்து. அப்பப்ப அவன்கிட்ட கூட பணமெல்லாம் வாங்கியிருக்கேன். 1ஆம் நம்பர் அயோக்கியனாச்சேம்மா. ஆமா, அவனை பத்தி ஏன் கேக்குறீங்க? அயோக்கியனா இருந்தாலும் இப்போ அவனோட தயவு நமக்கு தேவைப்படுது. என்னம்மா சொல்றீங்க? காயத்ரிக்கும் சூர்யாவுக்கும் கல்யாணம் நடந்தத அந்த குரு மொபைல் போன்ல வீடியோ எடுத்து வச்சிருக்கான். இப்படி படம் எடுத்து வச்சு காயத்ரி மிரட்டவும் செஞ்சிருக்கான். அன்பார்ச்சுனேட்லி குரு அரெஸ்ட் ஆனப்போ காயத்ரி அந்த வீடியோவை டெலீட் பண்ணிட்டா. எனக்கு அப்ப அது நிம்மதியா இருந்துச்சு. பட் அவ டெலீட் பண்ண அந்த வீடியோ இப்ப இருந்துச்சுன்னா காயத்ரிக்கு அவ இழந்த வாழ்க்கை திருப்பி கொடுத்துரும் தண்டபாணி. என்னம்மா சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே. சூர்யாவுக்கும் காயத்ரிக்கும் நடந்த கல்யாணத்துக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் வேணும்னு லாயர் கேக்குறாரு. காயத்ரியை மிரட்டுறதுக்காக குரு எடுத்த அந்த வீடியோ மட்டும்தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த கல்யாணத்துக்கு ஒரே ஆதாரம். என்னதான் காயத்ரி அந்த போன்ல இருக்க வீடியோவை அழிச்சிட்டாலும் அந்த குரு அந்த வீடியோவை வேற எங்கேயாவது மறைச்சு வச்சிருக்கலாம் இல்லையா? அவன் கையில காலையாவது விழுந்து அந்த ஆதாரத்தை நம்ம வாங்கிட்டோம்னா சூர்யா தான் காயத்ரியோட புருஷன்னு கோர்ட்ல சொல்றதுக்கு நமக்கு முக்கிய ஆதாரமா இருக்கும். கவலையை விடுங்க ரேணுகாம்மா. வேலை முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்கோங்க. நீங்க இப்போ உடனே கிளம்பி என் கூட வாங்க. அந்த குருவை போய் பாக்குறோம். அவங்கிட்ட அந்த வீடியோ காப்பி இருந்துச்சுன்னா அத கோர்ட்ல ஆதாரமா வைக்கிறது கன்ஃபார்ம். ஓகேங்களா? வாங்க போலாம். பாட்டி, அப்ப நான் போயிட்டு வரேன் பாட்டி. நல்ல செய்தியோட வாமா. சரி பாட்டி, வாங்க போலாம். வரேம்மா.
ஆமா குரு இருக்காரா? நான் தண்டபாணி வந்திருக்கேன்னு போய் சொல்லுங்க. அவர் வெளியூர் போயிருக்காரு. வெளியூருக்கு போயிருக்காரா? எப்ப போனாரு? போய் 2 நாள் ஆச்சுமா. ஏன்பா எப்பப்பா வருவாரு? நாளை காலையிலே வந்துருவோன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. எப்போ எத்தனை மணிக்குன்னு ஒன்றும் விவரம் தெரியாது. என்ன தண்டபாணி இது? நாளைக்கு காலையில 10 மணிக்கு கோர்ட்ல இருக்கணும். அவரை பார்த்து பேசி விஷயத்த சொல்லி வீடியோவை வாங்கிட்டு நம்ம எப்ப கோர்ட்டுக்கு போறது? பதறாதீங்கம்மா. ஏன்பா சாரு கார்ல போயிருக்காரா இல்ல ட்ரெயின்ல போயிருக்காரா? கார்ல தான் போயிருக்காரு. ஆனா எப்போ வருவாரு என்னன்னு தெரியாது. ஏன் கேக்குறீங்க? சரிப்பா, நாளை காலைல நான் வரேன். சார் வந்துட்டாருன்னா தண்டபாணி வந்துட்டு போனேன்னு சொல்லுங்க. சரியா? சரிங்க. மா வாங்கம்மா போலாம். நீங்க சொன்னது மட்டும் உண்மையா இருந்தா இந்த கேஸ்ல நம்ம ஜெயிச்சிட்டோம்னு முடிவே பண்ணிக்கிங்க. காயத்ரிக்கும் சூர்யாவுக்கும் நடந்தது ரகசிய கல்யாணமாவே இருந்தாலும் அதை யாரோ ஒருத்தன் வீடியோல ஷூட் பண்ணியிருக்கான். அவன் எதுக்காக அதை வீடியோல ஷூட் பண்ணா, என்ன நோக்கத்தோட செஞ்சான்றதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். ஆனா அவன் எடுத்த அந்த வீடியோ ஆதாரம் தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் எவிடன்ஸ். அந்த வீடியோ ஆதாரத்தை வச்சு காயத்ரி தான் சூர்யாவோட உண்மையான ஒய்ஃப்னு நம்ம ஈஸியா கோர்ட்டை ப்ரூவ் பண்ணிடலாம். சார் அது கரெக்ட் சார். ஒருவேளை அவர்கிட்ட அந்த வீடியோவுக்கு வேற காப்பி இல்லைன்னு சொல்லிட்டாருன்னா? அப்போ நான் முதல்ல சொன்னதுதான், சூர்யாவை நான் தான் கடத்தினேன்னு காயத்ரி ஏற்கனவே ஒத்துக்கிட்டதால அவங்கள இந்த கேஸ் வந்து காப்பாற்ற முடியாது. ஆனா இந்த கடத்தல சம்பந்தப்பட்ட உங்க 3 பேரையும் கண்டிப்பா என்னால காப்பாற்ற முடியும். என்னையா இப்படி சொல்றீங்க? வேற வழியே இல்லையா? சார் பழி ஏத்துக்க நான் ரெடியா இருக்கேன் சார். சூர்யாவை கடத்தினது நான் தானே ஓப்பனாவே ஒத்துக்கிறேன் சார். நான் உள்ள போறேன் சார். கடைசி வரைக்கும் என்னை காப்பாற்ற முடியல கூட பரவாயில்ல சார். ஆனா காயத்ரிக்கும் இவங்களுக்கும் எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாது சார். கொஞ்சம் தயவு பண்ணுங்க சார். இதை பாருங்க, நீங்க பேசுறதெல்லாம் கோர்ட்ல எடுப்படாதுங்க. நீங்க பழி ஏத்திப்பீங்க. உங்களுக்கும் இந்த கேஸுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு காயத்ரி கோர்ட்ல ஜட்ஜி முன்னாடி சொல்லுவாங்க. அப்போ நான் பெப்பேன்னு முடிச்சிட்டு இருக்க வேண்டியதுதான். ஜட்ஜி இன்னும் கடுப்பாயி இந்த கேஸ் இன்னும் ஸ்ட்ராங்கா எழுதிடுவாரு. இதெல்லாம் நீ தேவையா சார்? இதை பாருங்க, நான் சொன்னதான் ஃபைனல். நான் சொன்ன வீடியோ ஆதாரம் கிடைச்சா காயத்ரி வெளியே வருவாங்க. இல்லைன்னா உங்க 3 பேரை மட்டும் இந்த கேஸ் வந்து நான் ரிலீஃப் பண்ணிடுறேன். ஐயா சார் கிளம்புங்க சார். முதல்ல அந்த குருவை பிடிச்சி அவங்ககிட்ட இருந்து அந்த ஆதாரங்களை எடுக்கிறதுக்கு வழியை பாருங்க. நல்லது நடக்கும்னு நம்பிக்கையோடு கிளம்புங்க சார். சரி ரேணுகாம்மா, நம்ம கிளம்பலாம். அப்ப நாங்க வரோம் சார். சரிங்க சார். வரேன் சார். சரிம்மா வாங்க சார். நாங்க வரோம்யா. அத்தை, காயத்ரி கேஸ் நாளைக்கு கோர்ட்டுக்கு வருது அத்தை. எத்தனை மணிக்குப்பா? டைம்ல எப்பன்னு தெரியாது, ஆனா நாளைக்கு தான் இந்த கேஸ் கோர்ட்டுக்கு வருதுங்கிறத லாயர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு அத்தை. முதல் நாள் கேஸுங்கிறதுனால போலீஸ் தரப்புல தான் முதல்ல விசாரணை ஆரம்பிப்பாங்க. ஏற்கனவே காயத்ரி ரிமாண்ட்ல இருக்கிறதுனால அவளை ஜாமீன்ல கொண்டு வர காரணத்தை ஸ்ட்ராங்கா எடுத்து சொல்லி ஜட்ஜ் அதை ஏத்துக்கிட்டாருன்னா நம்ம எல்லாத்துக்கும் நல்லது. மாமா, நாளைக்கு கோர்ட்டுக்கு வரும்போது நானும் அம்மாவும் அக்காவை பார்த்து பேச முடியுமா? நான் பெத்த பொண்ணு இன்னைக்கு தாயா இருக்கா. நான் கிட்ட இருந்து பாத்துக்க வேண்டிய அவளை ஜெயில போய் பார்க்கணும். காயத்ரி இப்ப இருக்கிற நிலைமையில நான் அவளை பார்த்தேன்னா என்னால உயிரோட இருக்க முடியாது. குமாரு, நாளைக்கு கோர்ட்டுக்கு போறப்போ என்னையும் கூட்டிக்கிட்டு போப்பா. நான் காயத்ரிய பார்க்கணும். என்ன மாமா விளையாடுறீங்களா? நீங்க எப்படி மாமா கோர்ட்டுக்கு வருவீங்க?
வீட்டுக்குள்ள நடமாடவே உங்களுக்கு யாரோட உதவி தேவைப்படுது. தயவு செஞ்சு மாட்டேன்னு சொல்லாதப்பா. நான் என் பொண்ணை பார்த்தே தீரணும். நான் அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும்.